வணக்கம், உங்கள் கடல் தாய் மகன். இப்போ வந்து இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சம்பா நண்டுன்னு சொல்றது நண்டு வந்ததுக்கு அந்த நண்டை பற்றி எனக்கு சொல்ல போகிறோம். பாருங்க, அவன் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்த நண்டு இன்னைக்கு வந்துச்சு. நமக்கு ரொம்ப பலமான நண்டு இந்த கடல்ல இந்த நண்டு தான். ஏன் பலமான நண்டுன்னு கேட்டீங்கன்னா, நண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே கடலில் வளையலிருந்து வந்து மொத்தமே ஒரு 5 நிமிஷத்தில் செத்துரும் எல்லா நண்டுமே. ஆனால் இவர் வந்து எப்படி ஆள்னா கிட்டத்தட்ட 5 நாள் வரைக்கும் 6 நாள் வரைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் சும்மாவே தண்ணியே இல்லாமல் உயிராகுது. தண்ணியில் இல்லாமல் கடலில் வாழ்றதுலேயே அதிக நாள் உயிர் வாழ்றது இந்த இனமும். ஆமை வாழ்ந்துருவாங்க, நம்ம அவ்வளோ செக் பண்ணி பார்த்தா கிடையாது அதில். ஆனால் இது வந்து நம்ம அண்ணனால எப்போவுமே செக் பண்ணி பார்ப்போம். ஒரு வாரம் வரையும் தண்ணி இல்லாமல் கடலில் வாழ்றது, தண்ணியே இல்லாமல் ஒரு வாரத்துக்கு உயிர் வாழக்கூடிய ஒரு இதான் இது நண்டு. இந்த நண்டில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. மற்ற நண்டுகளை விட இந்த நண்டில் அதிகமான சத்து, அதிகமான ஏற்றுமதி தான். வெளிநாட்டுகளுக்கு நல்லா போகக்கூடிய நண்டு. மற்ற நண்டுகளை விட இந்த நண்டு கால்களில் வந்து நண்டை விட நண்டு காலில் வந்து சரியான ஒரு சத்து இருக்குது. மற்ற நண்டுகளை விட இந்த நண்டு நல்லா நண்டுலாம் சத்து. இந்த நண்டில் வந்து நண்டு காலில் தான் சத்து. அதனால எப்பவுமே இந்த நண்டு மட்டும் கால் இல்லாமல் விலையே போகாது. அதாவது இந்த நண்டு 2000 ரூபாய்க்கு போகிற நண்டு கால் இல்லைன்னா அந்த நண்டு வாங்க மாட்டாங்க. இந்த நண்டு 2000 ரூபா நண்டு பாருங்க, ஆனால் அந்த நண்டு கால் இல்லைன்னா 300 ரூபாய்க்கு தான் போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலெல்லாம் முழு விஷயமே இருக்கு. இந்த வெளிநாட்டுகளில் போய் அப்படியே உயிரோட வாங்கி உயிரோட இந்த நண்டை வந்து சமைச்சு சாப்பிடும்போது இந்த நண்டில் உள்ள காலில் அவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நண்டு கால் தான் நண்டுக்கே பலன். அவ்வளோ சத்துமே அந்த நண்டு காலில் தான் இருக்கு நண்டுக்கு. அதனால அந்த நண்டு வாங்கி சாப்பிட்ற பெரியவர்களுக்கு எப்போவுமே காலை நல்லா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. லாஸ்ட் முடிவு வரைக்கும் உடச்சி அதில் உள்ள சதையப்பெல்லாம் எல்லாருமே துப்பரா அந்த பெரிய காலில் உள்ள சதைகளை ஃபுல்லாக அதை நல்லா சாப்பிட்ருங்க. ஏன்னா நண்டுக்கு இந்த களிநண்டில் வந்து கால்லாம் புது சத்துமே இருக்கு. எதாம இந்த வீடியோவில் சொல்கிறோம். இப்போ வந்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம களின இந்த நண்டில் வந்து ஆண் நண்டு பெண் நண்டு ஒரு மத்தியில். இப்போ வந்து நம்ம வலையில் வந்து பெண் நண்டு தான். இது ஆண் நண்டுனா தான் நல்ல ரேட்டுக்கு போகும். பெண் நண்டு இந்த செனை இருந்துச்சுன்னா, செனை இல்லாமல் இருந்தால் பெண் நண்டு இருந்தாலும் விற்கும். ஆனால் செனை வச்சுட்டுனா வாங்க மாட்டாங்க, விலை கம்மியாக தான் போகும். ஏன்னா சத்து இருக்காதுன்னு சொல்றதுக்காண்டி வாங்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு நீங்கள் முதல்ல வந்து பெண் நண்டு தான் வந்திருக்கு. ஆண் நண்டு வரும்போது அடுத்த வீடியோவில் காட்டுறோம் எப்படி இருக்கு பாருங்க. இல்லை இந்த செனை எல்லா அளவுக்கு இருக்கு. நண்டு எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கு. ஆனால் இந்த பகுதி எல்லாம் ஒட்டி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்டு பிடிக்கிறதுலே முக்கியமான விஷயம்னா இந்த நண்டை நம்ம பாதுகாக்கணும்னா இந்த நண்டை கெட்டும் போது தான் முக்கியம். நண்டு தவறுங்க ஓடுச்சுன்னா நண்டை சாமானியமாக பிடிக்க முடியாது நண்டை. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சோம்னாலே இந்த நண்டை வந்து நம்ம கெட்டி மற்ற நண்டை பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்த முடியாது. காலை கெட்டணும், அப்பதான் தான் இந்த நண்டு நல்லா நிற்கும். இந்த கெட்டிலேயே பார்த்தீங்கன்னா பெண் நண்டுக்கு ஒரு கெட்டுக்க வரும், ஆண் நண்டுக்கு ஒரு கெட்டு கட்டணும். பெண் நண்டை கட்டுற மாதிரியே கட்டினா அது கெட்டு அவுந்துடும். அதனால ஆண் நண்டை கட்டுற மாதிரியா பெண் நண்டு செனை வந்துருந்துச்சுன்னா அது வித்தியாசமாக கட்டணும் கெட்டைய. இப்போ நம்ம அதை தான் கெட்டு முறையை தான் சொல்கிறோம். இந்த நண்டு வாங்கினா எப்போவுமே இந்த நண்டை எப்படி தான் கெட்டன்னு சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். வாங்க பாப்போம். இப்போ நம்ம இந்த ஒரு முடிச்சு போட்டு இல்லை உருவா முடிச்ச மாதிரியா இருக்கு பாருங்க. அதை இப்படி நம்ம மாட்டி இருக்கா இந்த லெவலில் வச்சிருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க இப்படி போட்டு மாற்றி போடணுங்க. இருக்குல்ல, இப்போ இப்படிதான் போடணும். பாருங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்படி சப்பத்தக்கால் இந்த கடைசி காலில் போட்டு பாருங்க இதை போட்டுட்டு சென்னையில் இந்த சைடில் சென்ட்ரா போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இந்த இதில் வச்சிருந்து பட்டு
எல்லாம் கட்டியாச்சு. துடிக்கிறது நாங்கள் நண்டுக்கு 8 முறை. வீடியோ பிடிச்சிருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ அதிக பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நண்டு நம்ம அந்த நண்டை பிடிச்சா இந்த மாதிரிலாம் கெட்டன்னு சொல்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க.